அல்லல்போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால். ஓம் விக்னேஸ்வராய போற்றி. ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் பணப்பெட்டியுடன் ஒரு நபர் உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அவர் யார், அவர் எதுக்கு நிற்கிறாரு அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு நோட்டிஃபிகேஷன் பெல்லையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நாளாகவே பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியான சனி மற்றும் உங்களோட லக்னாதிபதியான சனி 2ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு காசு பணம் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத விஷயங்களுக்கு காசு பணம் செலவாகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாருங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியான சூரியனும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுமே நல்ல விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மனைவியால் செலவுகள் இல்லை கணவனால் தேவையில்லாத செலவுகள், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பண தொல்லைகள் உங்களுக்கு இருந்திருக்குங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விலகக்கூடிய காலம் வந்தாச்சுன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும், அதாவது மாபெரும் இயற்கை சுபர்கள் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க. தனகாரகனான குருவும் சுகபோகத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல நின்று உங்களோட அதிர்ஷ்ட ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. அதாவது வாழ்க்கைக்கு, மனிதனோட வாழ்க்கைக்கு முக்கியமானது ஒன்றே அதிர்ஷ்டம்ங்க. அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான காரியங்களும் நிறைவேறுங்க. நம்ம நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக தடைகளே இல்லாமல் நிறைவேறுங்க. நம்ம நினைத்தபடி நம்ம நினைத்த காரியங்களை நடத்தக்கூடிய சூழல்கள் உருவாகுங்க. இந்த மாதிரியான அதிர்ஷ்டஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க. அதுவும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதிங்க, பாக்கியாதிபதி. அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்கள், செல்வங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேலும் 11ஆம் இடத்தையுமே குருவும் சுக்கிரனும் தனது 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால 11ஆம் ஸ்தானமும் வலுப்பெற்று உங்களுக்கு காசு பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுதுங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்போ நடக்க போகுது அப்படின்னா 26/7/2025 தேதிக்கு மேலே தாங்க. அந்த தேதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 28/2025 தேதி வரையுமே, ஓகேவா? அதாவது ஜூலை 26 அங்கிட்ட ஆகஸ்ட் 20 ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்கங்க. அது உங்களோட பொருளாதாரத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரும். மேலும் சுக்கிரன் அதாவது 12/8/2025 தேதிக்கு மேலே குருவோட சாரத்துலையும், குரு 13/8/2025 தேதிக்கு மேலே அவரோட சுயசாரமான புனர்பூச சாரத்திலையுமே நிற்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க உங்கள் ராசிக்கு. ஏன்னா 2 கிரகங்களுமே குருவோட சாரம், அதாவது உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் சாரத்தில் நிற்கிறது, 11ஆம் நட்சத்திர காரகனோட சாரத்தில் நிற்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க. கண்டிப்பாக அந்த நாட்களில், அதாவது ஆகஸ்ட் 12, 13, 20ஆம் தேதி வரையுமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும்
வேலை பார்க்குறவங்களுக்கு, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்க. அந்த பண பெட்டியோட நிற்கிற நபர் யார் அப்படின்னா குரு தாங்க. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதி, அதாவது தனகாரகனே உங்கள் ராசிக்கு 2ஆம் தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவாருங்க. அவரே உங்களுக்கு லாபத்தையுமே கொடுப்பாருங்க 11ஆம் அதிபதியாக. அதனால் அந்த பணப்பெட்டியுடன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற நபரே குரு தாங்க. அந்த குருவை நீங்கள் வரவேற்கிறது தான் ரொம்பவுமே முக்கியமான விஷயங்க. ஏன்னா அந்த குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அவர் வருகின்ற 26ஆம் தேதிக்கு மேலே இருக்காருங்க. அது உண்மையிலே ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம்தாங்க கும்பராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்களோட குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. உங்கள் குழந்தைகளால் நீங்கள் கண்டிப்பாக பெருமைப்படக்கூடிய சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்கள் குழந்தைகளால் நீங்கள் எந்தவித பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க. மேலும் குருவும் சுக்கிரனும் இணைகிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஏன்னா குரு நம்மளுக்கு வருகின்ற வருமானம், காசு, பணம் இதுக்கு எல்லாமே காரணம் குரு தாங்க. மேலும் சுக்கிரன் எதுக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள், வசதி வாழ்க்கை, வசதி வாய்ப்பு இது எல்லாமே சுக்கிரனோட காரகத்துவம். இந்த 2 விஷயமே உங்களுக்கு ஒரே நேரத்தில் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் உங்கள் அதிர்ஷ்டத்தால் கிடைக்க போகுதுங்க. இதுவரையுமே சொத்து சேர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது வாங்குகிற காசு வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக போகுது அப்படின்றவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய, அதாவது சிறுக சிறுக உங்கள் காசை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு காசு பணம் செலவாகிறது, கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரியாகி காசு பணம் சேர்த்து வைக்கக்கூடிய சூழல்கள், வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு படிப்புலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு வேலை அமையுங்க. அதனால் குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஆடம்பர சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளுமே கிடைக்குங்க. அதாவது வீட்டு உபயோகப் பொருள், கட்டில், சோஃபா, இந்த மாதிரி பீரோ, இந்த மாதிரியான சொகுசு பொருள், ஆடம்பர பொருள், இந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படுங்க. அது மாதிரி வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட சில பேத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால தேவையில்லாத டென்ஷன், கோபம், வீண் சண்டை, வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே சரியாயிருங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிடுவாருங்க. அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகி உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அப்பயுமே சில பிரச்சனைகள் ஏற்படும். சரியா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்போ ஏற்படும், என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாங்க. சரிங்க, இந்த வீடியோ பதிவு அவ்வளவுதாங்க. மொத்தத்தில் உங்கள் அதிர்ஷ்டங்கள் கைகூடுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகுங்க. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவற விடாமல் உங்களோட முயற்சிகள், செயல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செயல்படுத்தணுங்க. சரிங்க, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜோதிடம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.